அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா நம்ம கோபியை ரொம்ப நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபி, இதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்கள் அப்பா அந்த குடும்பம்னு யாருமே நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது, அவங்க வந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கோபி கிட்ட சொல்ல உடனே கோபி வந்து, ராதிகா நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான், ஏன்னா நீ தான் என்னோட உலகம் தான், நான் உன் கூட வந்தேன், இதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த குடும்பத்தோட ஒட்டி உருவாட போகிறேன், என் அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் ஒரு நாள் யோசிச்சதில்லை, கடைசியில் என் அம்மாவே நம்ம குழந்தைய அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஆறுதலாக நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் சொல்ல உடனே குழந்தை இல்லாத நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க நம்ம ராதிகா. நம்மளோட குழந்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நம்ம ராதிகா இதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி அம்மாவோட சூழ்ச்சியம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கற்பனையில் வந்தது தான் இந்த நம்ம ஈஸ்வரி குழந்தைய கீழே தள்ளினாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவங்க எதிர்பாராமல் ராதிகா கீழே விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு பதட்டத்தோடு வந்த நம்ம ஈஸ்வரியை கற்பனை பண்ணி அவங்க தான் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி ரொம்பவே யோசிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா. என்னதான் யோசித்தாலும் லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம ஈஸ்வரி ராதிகாவை தள்ளலை அப்படிங்கிறதே ஞாபகம் வரதில்லை. கடைசியில் நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மையம் நம்ம தான், இதுதான் நம்மளோட குடும்பம், நம்ம ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி, உங்கள் பசங்க உங்கள் பொண்ணு அவங்களோட எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க, நான் இப்போவே கிளம்பி என் அம்மாவோட ஊருக்கு போயிடுறேன், இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நம்மளோட குழந்தைய அழிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க தான் முக்கியம், நீங்கள் நினச்சா இப்போவே நீங்கள் கிளம்பி போயிடுங்க, அப்படி இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மாவோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கோபி எப்படி வெளியே வர போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.